ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி 3 நிமிடங்கள். இன்று 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வைகாசி மாதம் 20ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இதுவரை நேரமும் புத்தியுள்ள ஸ்திரீ என்ற அந்த தலைப்பின் கீழே சேவை செய்து எடுத்து வந்த சகோதரி கொன்சி அவர்கள் துபாயிலிருந்து எடுத்து வந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com, அந்த 2 வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோசுவா 5:6, ஏசாயா 10, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. சகோதரி கொன்சி அவர்கள் எடுத்து வந்த அந்த வார்த்தைகள், அதாவது ஆயி பட்டணத்திலே அந்த ஆகான் என்றவன் அந்த காரியங்களை ஒழித்து வைத்தான், புதைத்து வைத்தான். அந்த காரியங்கள் இந்த யோசுவாவிலே வருகிறது. 6வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். கேளுங்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா 43:19 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி வினு அவர்கள் நோர்வேயிலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்தும், சகோதரி நிர்மலா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள் குவைத்திலிருந்தும், சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் மாலை வேளையிலே அவர் லண்டனுக்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். வேளையிலும் இணைந்து ஜபிக்க போகிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். உங்கள் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் அறிகிற தேவன். ஜபங்களை உங்களிலிருந்து புறப்படும் முன்னதே அவர் அறிந்திருக்கிறார். அவர் முக்காலமும் அறிந்த தேவன். எங்களுடைய சிறு வயதிலிருந்து இதுவரையும் அவர் அறிந்த தேவன். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஃபியூச்சரையும் அறிகின்ற தேவன். அவரிடம் நாங்கள் ஒப்புவிப்போம். அவை உங்களிடமிருந்து பிறக்க முன்னமே அவர் அறிந்திருக்கிறார் ஜெப தேவைகளை. இந்த வேளையிலும் ஜெபங்களை வழி நடத்த சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். சௌதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் இந்த நாளில் பல நாட்களுக்கு பின்னதாக இணைந்திருக்கிறார்கள். அவர் வேலைக்கு செல்ல வேண்டும் நினைக்கிறேன். அவருக்கு முதலிடத்தை கொடுங்கள். இந்த வேளையிலும் அடுத்ததாக சௌரி டாலி, சௌரி சுகுமாரி அவர்கள் கொடுங்கள். இந்த வேளையிலும் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அப்படியா? ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் போக விரும்புவர்கள் முன்னதாக சொன்னீங்கன்றால் அவருக்காக, ஏனென்றால் நீங்கள் இணைந்திருங்கள், இணைந்து எல்லோரோடும் இணைந்து ஜெபியுங்கள். அதே வேளையில் எங்களுக்கு வேலைகள் பல்வேறு காரியங்கள் இருக்கும். அதனாலே நாங்கள் அப்படியாக உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வேலையை சகோதரி ஜானட் வழி நடத்துங்களம்மா. இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக.
சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியானா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அந்த நாளிலே பெருமை மேட்டிமை உள்ளவை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளித்து இருக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எவ்வளவு திரளான கிருபை, வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் அவ்வளவா எங்கள் திரளான கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் அசட்டை பண்ணவோ அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணி நிற்கவோ கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் தாழ்மை எங்களுக்கு எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக வேண்டும் என்பதை எங்களுக்கு வேதாகமம் கற்றுத்தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 2வது பெருமை பேசும் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு அங்கு எச்சரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 12:3 இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படியா இந்த பெருமை எவ்வளவாய் ஒரு மனுஷனை தாக்கி விட்டுது, ஆனால் அது அங்கு பாதாள வழிக்கு அங்கு இழுத்து சென்று விடும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 3வது காரியம், நாங்கள் யோபு 35:12 அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவருக்கோ மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்கள் இருதயங்கள்ல எங்கள் சிந்தைகள்ல அங்கு பொல்லாதவைகளை அங்கு பொல்லாத பெருமைகளை வைத்துக்கொண்டு நாங்க ஜெபித்தோமானால் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. பாருங்கள், கர்த்தர் வெறுத்து அறிவறுக்கிற காரியம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அங்கு 6 காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. 7 அறிவறுப்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்று அவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி என்று சொல்லி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை தான் இன்றைக்கு மனுஷன் தெரிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஜெர்மன் தேசத்திலே ஒரு வயது சென்ற தாயார், அவர் தன்னுடைய மரணத்தை முடிக்க வேணும் என்று சொல்லி அவருடைய காரியமா இருந்தது. ஆனா பிள்ளைகள் சுற்றி நிக்க அவருக்கு அந்த கரண கொலை என்று சொல்லி அந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் அவர்கள் யார் என்று சொன்னால் புறமரத்தார் இல்லை, எங்களுடைய கிறிஸ்தவர்கள் தான், எங்களுடைய தமிழினம் இல்லை, அது டச்சினம். 10,000 யூரோ அதுக்காக கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த மரணத்தை அவர்கள் ஆண்டவர் அந்த மரணத்தை இயற்கையா கொடுக்கிறதும் பாக்கிலும் இன்றைக்கு செயற்கையான மரணத்தை விரும்பி அதுக்கு பணம் செலவழித்து அங்கு வீண் விரியம் செய்கிறதை நாங்கள் இப்போ மனிதரிடத்திலே ஒரு புதிய ஒரு பேஷனாய் வந்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, துர் ஆலோசனையை இவர்கள் பிணைச்சு கொண்டு இருக்கிறார்கள், தீங்கு செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு ஆளுக்கு செய்தால் அது அந்த அப்படியே தொடரும். ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். இந்த காரியத்தை கண்டால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்படுகிற மரணத்தை தவிர வேறு சேக்கான மரணங்கள் மனிதனுக்குள்ளே வராதபடி, தேவ பிள்ளைகளுக்குள்ள வராதபடி கர்த்தர் காக்க வேணும் என்று சொல்லி நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்க மிகவும் நேற்றைய நாளில் மிகவும் வேதனைப்பட்டோம். அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மிகவும் நாங்கள் வேதனைப்பட்டோம். ஏனென்றால் பாருங்கள், எவ்வளவோ இந்த ஜெர்மன் தேசத்திலே ஜெர்மனியருக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை அவர்கள் முற்பிதாக்கள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்யற காரியம் கர்த்தருக்கு விரோதமான காரியம். இதனால் தேவ பயமற்றவர்களாய் இருக்கிறார்கள். பக்தியும் உண்மையும் இல்லாம விட்டால் இந்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஆகவே இந்த காரியத்திலே இருந்து இந்த மக்கள் விடுதலை அடைய வேணும். சத்துரு இப்படியாய் அங்கு தன்னுடைய பாதாள வழிக்கு கொண்டு போறதை அங்கு துர் ஆலோசனையை பிணைக்கிற இருதயமாகி அங்கு விரைந்தோடுகிற கால் எப்படியாய் வருகிறது என்று சொல்லி
நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு அருவருப்பானது இந்த காரியங்களா இருக்கிறது. இவர்கள் கையோடு கைகோத்தாலும் தண்டனைக்கு தப்பார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 16:5 சொல்லப்படுகிறது. ஆகவே மேட்டிமையான கண்களை ஆண்டவர் தாழ்த்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள்ல மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு மட்டுமல்ல, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களுக்கு தேவ கிருபையினால் அங்கு மிகுந்த இரக்கத்தினால் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் கவனமாய் காத்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வேத அறிவு குறையும் போது இவைகள் எல்லாம் பெறுகிறது. அங்கு ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 12 கடைசி வசனம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். சண்டாளர் உயரும் போது துன்மார்க்கர் சுற்றி திரிவார்கள் என்று சொல்லி, இப்பொழுது இந்த நாட்கள்ல இந்த சண்டாளர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதர்கள் உயர்ந்து கொண்டு போகிறார்கள். அதனால் துன்மார்க்கர் எல்லா இடங்களிலும் சுத்தி திரிகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாட்களிலே நாங்கள் இந்த காரியங்களை மனதில் கொண்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. டொலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்க தேவ கிருபைக்காக நீங்கள் இறந்து மண்டாடுங்கள். இந்த தேவ கிருபையை மனிதர்கள் அற்பமா எண்ணி அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி சாமி, நன்றி சாமி. இன்றைக்கு எங்களுக்கு புதிதான நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி சாமி. அப்பா, இப்பொழுது நாங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீரே என் வழியின் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் அப்பா என்று நான் கூறும் பொழுது அப்பா, எங்கள் ஜெபங்களுக்கு நீங்க அதிகமாக இறங்கி எங்களுக்கு கிருபையை கொடுத்து வழி நடத்துற தகப்பனா இருக்க அப்படியா. நன்றி அப்பா. இரக்கங்களையும் ஐஸ்வர்யம் உள்ளவரே மக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துல மக்களுக்குள்ள உங்களோட கிருபையை வெளிப்படுத்துங்க ஐயா. நாங்க கிருபை மூலமாக ரசிக்கப்பட்டோம் அப்பா. உங்களோட கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்கு ஒரு பெரிதான மன பாரத்தை கொடுத்து ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று கூறியபடி அவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து அப்பா, உங்களுக்கு அவர்களது கண்களை திறந்து ஆண்டவரே அவங்களுக்கு அப்பா உங்க சத்தியத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிருபையினால மட்டுமே நாங்கள் சகலதும் செய்ய கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த கிருபையின் ரகசியத்தை அவங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்க ஐயா. அப்பா, நாங்க வழி தப்பி தெரிந்த எங்களே நீங்க இப்படி தூக்கி எடுத்து சங்கமம் வானொலி ஸ்ரீலங்காவுக்கு ஜெபிக்கிற இந்த நேரத்துக்கு அநேகரை கொண்டு சேர்த்தீங்க ஐயா. கிருபையின் மூலமாக நீங்க எங்களை அழைத்ததுபடி ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு கிருபையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. பிசாசான எந்த விதமான இந்த பிசாசின் ஆவியல் அப்பா, அங்க எந்த விதமான நிலவரத்துல இருந்தாலும் உங்களாலும் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லையா. இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான அசுத்தமான ஆவியிலையும் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க கூறீங்க ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கண்டடைவீர்கள், கட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியபடியா அப்பா. அந்த வாக்கு தத்தின்படி உங்களோட வாக்கு தத்தத்தை நாங்க நம்பி வந்து நிற்கிறோம் ஐயா. உங்க திருப்பாதத்தை நாங்க வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, அந்த கிருபைகளை அவங்களுக்கு கொடுத்து உங்களோட கிருபையை கொடுத்து அந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை இப்பொழுது செய்யும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. நீங்க அதிசயம் செய்கிறவரே மக்கள் நன்றி ஐயா. இப்பொழுதும் அதிசயம் அற்புதங்களும் அப்பா செய்து அவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இரத்தத்தினால் அவங்கள் பாவங்களை மன்னித்து ஐயா அப்பா இங்க ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து, கிருபை அப்பா, கிருபை மூலமாக நாங்க சுகத்துல இருந்த வெளியிடும் ஆண்டவரே. அப்பா, விடுதலை வியாதி நேரத்தில் கத்த கிருபையா விடுதலை கொடுத்து எந்த விதமான சூழ்நிலையில இருந்தாலும் யாவருக்கும் அந்த கிருபையை கொடுத்து வழிநடத்தின தகப்பனே. இப்பொழுதும் அவங்களுக்கு அந்த கிருபையின் ரகசியத்தை ரட்சிப்பையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இரத்த கோட்டைக்குள்ள அந்த நாட்டை உங்களுடைய ரத்தத்தை தள்ளிக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே உங்க ரத்தம் தெளிக்கப்படியாக கேட்டுக்கொள்றேன்.
கிருபையினால அவங்க ரட்சிங்க ஆண்டவரே. நன்றி சாமி. மனத்தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவரே நீங்க அப்பா அவங்க மனத்தாழ்மையாக பெருமையாக நடக்கிற அந்த ஆவியல் எல்லாத்தையும் அகட்டும்படி கேட்டுக்கணும் ஐயா. மனத்தாழ்மையாக நடத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான ஜீவியத்தை, புதிதான வல்லமையையும் அபிஷேகத்தையும் கூட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி சாமி. இப்போ சிஸ்டர் ஜெனட் வந்து எங்களுக்குள்ள நடத்துற இந்த ஊழியத்துக்கு அவங்களையும் அவங்களோட குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே என் வழியின் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னீரப்பா. அப்படி அந்த நல்ல மேய்ப்பர் நீர்தான் ஐயா. அப்படி ஆண்டவரே அந்த ஜீவ நீரூற்ற எங்களை யாவருக்கும் புதிதாக ஊற்றி அபிஷேகம் பண்ணும்படி கேட்டுக்கொள்றேன். பிரதர் லெஸ்லி ஆண்டவரே இந்த வீக்கெண்ட்ல அவர் ரொம்ப டயர்டாயிரு இருப்பாரு நினைக்கிறேன். இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் மூலமாக அவர்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வீக்கெண்ட்ல அந்த ரிவைவல் மீட்டிங்ல நீங்க எங்க கூட பேசுனீங்க ஐயா அப்பா. எங்களுக்குள்ள இன்னும் நாங்க உங்களுக்குள்ள எழுந்து பிரகாசிப்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆவிய அபிஷேகத்தையும் ஊற்றி ஆண்டவரே இந்த ஊழியத்தை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கால நேரம் எல்லாரும் இந்த எல்லா லேடிஸும் வந்து நின்று வருவர்களும் ஆண்டவரே வர முடியாதவர்களையும் கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்டுக்கொள்ளும். யாவரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள வச்சு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்கள் கண்மலையான தேவன் ஆண்டவரே அப்பா. நாங்க உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க ஐயா. தாங்கி நடத்தின கிருபை இனிமேலும் தாங்கி நடத்த போக பெரியால் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. புதிதான காரியங்களை வெளிப்படுத்துங்க. எங்களையும் இன்னும் அதிகமாக உங்களை இழுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களோட சத்தியத்தின் பின் நடப்பதற்கு, தாழ்மையா நடப்பதற்கு, தேவ பயத்தோடு நடப்பதற்கு எங்கள் யாவருக்கும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றும் வாக்கு தத்தத்தின் படியப்பா. யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த நாள் ஒரு புதிதான ஆசீர்வாதமாக யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தி உங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சி வைத்து இந்த ஒரு புதிதான நாளாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் கணவனையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் தேவ ஊழியர் சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்க தேசத்துக்காக பெருமை பேசுகிற எல்லா உதடுகளையும் கர்த்தர் மாற்ற வேணும் என்று, இச்சகம் பேசுகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் தாமே மாற்றி அமைத்து அவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட கால நிலைகளை வேறுபடுத்தி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்டவரே கத்தாவே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஜெர்மன் தேசத்தை ஆண்டவரே, கனடா தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரே அப்பா அதிகாலை வேலையை கொடுத்து கத்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய நாமத்தை துதிக்க, உடைய நாமத்தை பிரசவப்படுத்த ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே கத்தாவே மாலை வேலையை கொடுத்து அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க நல்லவர் தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை இந்த உலகத்திலே செய்திருக்கிற தகப்பனாக நீங்கள் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் ஒழுங்கும் கிரமமான தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாதுப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கத்தாவே நீ பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே ஆண்டவர் இந்த பெருமை என்ற காரியத்துக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறீர் தகப்பனே. பெருமை என்று ஆண்டவர் இந்த காரியத்து நிமித்தம் ஆண்டவரே நமக்கு ஆராதனை செய்த லூசிபர் ஆண்டவரே கத்தாவே தள்ளப்பட்டான் ஆண்டவரே. அவனும் அவனுடைய கூட்டங்கள் இந்த பெருமை நிமித்தம் ஆண்டவரே அப்படியே தள்ளப்பட்டு போனார்கள் ஆண்டவரே. ஆவியானவர் இதை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அந்த பெருமை என்ற ஆண்டவர் இந்த காரியத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக தக்கதான ஒரு கிருபை ஆண்டவரை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். என் ஆவியானவரே தகப்பனே
அப்பா அந்த பெருமை என்கிற அந்த பொல்லாத ஆண்டவரே ஆவியில் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. எதை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் பெருமை அடைவதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் அப்பாவுடைய ஆண்டவரே கத்தாவை பொருட்களினால் அந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது தகப்பனே. உம்முடைய பொருட்களில் இருந்து நாங்கள் எடுத்து காரியங்களை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா இதை குறித்து ஆண்டவரே எங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஆண்டவரே எங்களிடத்துல ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பெருமை, அகங்காரம் ஆண்டவரே கத்தாவே ஒழுங்கின்மையான காரியங்கள் ஆண்டவரே அப்பாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமை நிமித்தம் எத்தனை ஆண்டவரே தகராறுகள், குடும்பங்களில் பிரச்சனைகள், ஆண்டவர் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஆண்டவர் அந்த ஈகோ என்கிற ஆண்டவர் அந்த காரியங்கள், பெருமை என்பது பெருமை என்ற காரியத்தை நிமித்தம் குடும்பங்கள், பிள்ளைகள் ஆண்டவரை கத்தாவே அப்பா சீரழிந்து போகிறது தகப்பனே. ஆவியானவரே கத்தாவே இந்த பெருமை என்கிற அந்த பொல்லாத காரியங்களை இயேசுவின் வல்லமையில நாமத்தை கொண்டு விட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து அழித்து போடுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அதை இல்லாமல் செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு தாழ்மையை நீர் ஏற்படுத்துவீராக நான் செபிக்கிறேன். தாழ்மை ஆண்டவரை கொடுங்கப்பா, தாழ்மை கொடுங்க என் ஆவியானவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் பரிசுத்தமுள்ள ராஜாவே. என் தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன் அப்பா. தேனிகளின் கத்தாவே ஆண்டவர் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும், 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளையும், என் அப்பாவுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். அவர் பணத்தை குறித்து பெருமை பாராட்டதபடி ஆண்டவரே, படிப்பை குறித்து பெருமை பாராட்டதபடி ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே கத்தா வேலைகளை குறித்து பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே, வீடு வாசல்களை குறித்து பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே, தங்களுடைய பொருட்களை வைத்துக் கொண்டு ஆண்டவர் பெருமை பாராட்டாதபடி கத்தாவே ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாழ்மையின் இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும்படியாக துதிக்கிறேன் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே தாழ்மையின் இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரை தாழ்மையை கொடுங்கப்பா. என் அப்பாவுக்கு நன்றி செலுத்தி நீர் எவ்வளவாக ஆண்டவரே இந்த பூமியில் வந்து ஆண்டவர் உங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா கத்தா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே கத்த உங்களை தாழ்த்தி ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையில உங்களை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவர்களை அறைந்த பொழுது ஆண்டவரை மறுக்கண்ணத்தையும் திருப்பி கொடுத்து உங்களை நீங்கள் தாழ்த்து நீங்க ஆண்டவரே ஆவியானவரை பேர்பட்ட ஆண்டவரை பிள்ளைகளுடைய பேர்பட்ட தகப்பனுக்கு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடியால் உங்களுடைய குணாதிசயங்களை எங்களுக்குள்ளே ஆண்டவரை அப்பா கொடுத்து அப்பா அது ஆண்டவரை எங்களுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு தசை நரம்பு நாளங்களுக்கூடாக ஆண்டவரே அந்த தாழ்மை என்ற அந்த ரத்தம் ஆண்டவர் உடனே பாயட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். எதை குறித்தும் ஆண்டவரை பெருமை பாராட்டதுபடி கத்தாவே ஆண்டவர் தனக்குள்ளது போதும் என்று ஆண்டவர் அந்த இருதயத்தோடு ஆண்டவரை சுத்த இருதயத்தோடு தாழ்மையை தரித்து கொண்டு என் அப்பாவை தரிசிப்பதற்கு கிருபை செய்யுங்க. என் அப்பாவிடத்தில் ஆண்டவர் பெருமையோடு போகவே முடியாதுப்பா. என் அப்பாவை தரிசிக்கின்ற பொழுது பெருமை ஆண்டவரே உமக்கு அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறதுப்பா. போய் நாவு ஆண்டவரே உமக்கு அருவருப்பான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஏற்பட்ட எல்லா தீய சக்திகளிலும் இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கத்தாய் வழிநடத்த வேண்டும்படியாக உம்முடைய திரு கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி பிரைஸ் தி லார்ட். மேக்கி எடுத்து விடுங்க சுமதி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே பொல்லாதவர்களாய் இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் மனம் திருப்பி அவர்கள் ரட்சிப்பை காணும்படி தேவனுடைய மகிமையை அவர்களுக்குள்ளே விளங்கும்படி அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பொல்லாத மனுஷர்களாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, வார்த்தை மாறாதவரே, நல்ல நேசரே, இலக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தப்பா இதோ தகப்பனையா காலையிலிருந்து ஒரு மரத்தை பதிவு பண்ணி பாதுகாத்து
இந்த மத்தியான வேலையில தகப்பனே ஒரு குடும்பத்திலயா இந்த இடத்துல கூடி நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்க தேசத்துக்காக நீங்க கத்தாவே நீங்க கொடுத்த ஸ்வரூபத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் கத்தாவே இதோ அப்பா ஆவியானவரே செலுத்துகிறேன் ஆண்டவரே எசப்பா இந்த சங்கமம் வாஞ்சையோடாக அநேக ஊழியர்களை இந்த இடத்துல சேர்த்து கத்தாவே எங்க தேசத்துக்காக நீங்க கிருபை செய்திருக்கீங்க அதுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே இதோ தகப்பனே இந்த சம்பவமானதின் கூடாக அநேக இடங்களுக்கு தேவ ராஜ்யம் தேவ சுத்தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இத்தாய் கர்த்தாவே எல்லா இடங்களுக்கும் செல்ல போகிறது. தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறபடினால நன்றி என்று ஆண்டவரே தொகுத்து வழங்குறதான ஊழியர்களை கர்த்தாவே ஆண்டவரே ஊழியர்கள் மனைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரை உடன் ஊழியர்கள் இதில் ஆண்டவரை இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை நீங்க தாமே பாதுகாத்து எல்லா தேவைகளை சந்தித்து குறைவுகளா நிறைவாக்கி ஆவியானவரே ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நீங்க செஞ்ச தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு கோணலானவை சமமாகி கருதானவை நேரம் ஆண்டவரை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரை எல்லா இல்லங்களிலும் எல்லா உள்ளங்களிலும் சங்கமம் வானொலியானது ஒலிக்க கத்தாவே திரும்ப செய்யும்படியாக அதிலே தேவ சித்தம் தேவ ராஜ்யம் நிலைத்திரும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை இதோ தகப்பனே ஆண்டவரை விசேஷமாக எங்க தேசத்துக்காக வருகிறேன் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை பார்க்கபடிய வைக்கிறேன் ஆண்டவரை எங்க தேசத்துல ஆண்டவரை தனத்துல இருந்து கொண்டு ஆண்டவரை சரியாக பேசிக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரை அங்கங்கே நாங்கள் பார்க்கும் எல்லா இடங்களிலும் அப்படியான மனுஷர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரை எசப்பா மனது ஆண்டவரே எசப்பா மதவே இனவெளியில அநேக காரியங்களை எடுத்து விட்டு மனந்திரமான மட்டத்தில் அவர்களுக்கு இலக்கத்தண்டை அனைத்து போவதற்கீங்க ஆண்டவரை எசப்பா ஆண்டவரை இந்த ஜனங்கள் கண்ணிருந்து பாராமல் இருக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது கர்த்தாவே இவர்களோடு என் தகப்பன் இடைப்படும் ஆண்டவரே எசப்பா அவர்கள் ஒருவர் ஆண்டவரை நிமித்தம் ஆண்டவரை எத்தனையோ குடும்பங்கள் வீணாய் போய் கொண்டிருக்க ஆண்டவரை ஏசப்பா கொள்ளாத சிந்தைகளை விட்டு மனம் திரும்பட்டு ஆண்டவரை ஏசப்பா தகப்பனே ஆவியானவரை ஆவியானவரை உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்கள் செய்து கொண்டு ஆண்டவரை கொள்ளாத சிந்தையினாலும் ஆண்டவரே செயல்களினாலும் ஆண்டவரை ஏசப்பா கோரி முட்டுதல்களினாலும் ஆண்டவரை இந்த தேசத்தை நாளுக்கு நாள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை இவர்களே ஒரு காரியத்தை சிந்தித்து இவர்களே அந்த காரியத்துக்கு எல்லா காரியங்களையும் வாழ்க்கை செய்து இவர்களே ஆண்டவர் அதை போய் சொல்லி ஆண்டவரே ஒரு குற்றமத்தை அழித்து விடுகிறது ஆண்டவரை இந்த பொருளாதார சிந்தை பார்க்க சிந்தை ஆண்டவரே அவர்களுடைய சிந்தை மாறணும் செயல்கள் மாறணும் துன்மார்க்கங்கள் மாறணும் ஆண்டவரை படியாக பேசுகிற அந்த நாவுகள் மாறணும் ஆவியானவரே இந்த வேலையை இடைப்படும்படியா இடப்படும்படியாக சென்று நாங்கள் பார்க்கலாம் அதே சின்ன பிள்ளைகளை கூட வழிகளில் நடந்து அதுகளும் அதை பார்த்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரை இவர்களுடைய ஆண்டவரை ஏசப்பா ஆவியானவரை எல்லா மாறட்டும் என்று நாமத்தினால நாங்கள் இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் வருதாலும் வீணை போகிறது ஆண்டவரை ஏசப்பா இந்த தேசத்தில் இருக்க சென்று ஆண்டவரே அந்த வார்த்தை உட்கொண்டு அது ஆண்டவரை சென்று ஆண்டவரை ஒவ்வொரு மனுஷன் அந்த பொல்லாத மனுஷங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே போற இடங்கள்ல கலந்துகளை இழுத்து விட்டுட்டு பேசாம எடுக்குவாங்க ஆண்டவரை அந்த வீட்டுல ஆண்டவரே பத்தி எரியும் ஆண்டவரை எதப்பா அப்படியான மனுஷர்கள் மனம் திரும்பட்டும் சாமத்தினால் அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை நாங்கள் ஒரு அற்புதங்கள் காண செய்ய ஆண்டவரை அதிசயங்கள் காண செய்கிற ஆண்டவரே தகப்பனே ஐயா நீங்க நல்லவர் நம்மளை பிடித்துக் கொள்ளட்டும் நல்லவரை பிடித்துக் கொள்ளட்டும் உங்களே பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரை ஆவியானவரை நானே மெய்யான திராட்சைச்செடி தெரியாது இருந்த நீங்களும் மிகுந்த கரிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்ன வாக்குத்தின்படி ஆண்டவரே ஏற்றப்பா ஆவியானவரே இந்த கண்மகள் ஆண்டவரை திராட்சைச்செடியை பற்றி கொள்ள நல்ல மிகுந்த கனியை கொடுத்து திரும்ப பார்க்க முடியாது நடிச்சிருக்கிற ஆண்டவரை ஆண்டவரை நீங்களே பெற்று வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆமேன் ஆமேன் உங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம்
நன்றி அம்மா. கத்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்களிலே கிருபை கிடைக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓகே, நீங்கள் ஆலோசனைய பிணைக்கும் இருதயங்களும் அந்த விரைந்தோடுகிற கால்களும் இப்படிப்பட்ட மனுஷர்களை கத்தர் மாற்றி அமைக்க வேண்டும். அவர்கள் கால்கள் எப்படியாய் இருதயங்கள் எப்படியாய் அந்த ஆலோசனையை பிணைக்கிறதோ, எந்த இடத்திலே எந்த மனுஷர்கள் இணைந்து பிணைக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே கத்தர் பேச வேணும் என்று சொல்லி, அவருடைய இருதயங்கள் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி, விரைந்தோடுகிற கால்கள் அதை விரைந்து ஓடாதபடி கர்த்தர் தாமே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னது தாழ்மையே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல, அப்பா இந்த வேளையில ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்பா எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஒரு தாழ்மையை தந்து அவர்கள் ஆண்டவரே இருமாப்புகளை எல்லாம் விட்டு அப்பா உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு போய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மீசையில் இருக்கிறது கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி தாழ்மைக்கு கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பயந்து ஆண்டவரை நடுங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வீணான ஆண்டவரை சிந்தனைகளுக்கு வீணான காரியங்களுக்கு ஆண்டவரை இந்த உலகத்தினுடைய தீமையான கால்களுக்கு ஆண்டவரை ஓடுகிறதான ஒவ்வொரு கால்களையும் தேவனாகி கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரை அப்பா ஓடாதபடிக்கு அப்பா இதோ ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்ய ஆஸ்திகளுக்கு ஆண்டவரே அவர்கள் ஓடுகிறதான காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது கர்த்தாவே. அதன் மூலமாய் அவர்கள் பெறக்கூடிய காரியமோ ஆண்டவரே தீமையா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா என் தேவன் நீர் அவர்களுக்கு நீர் நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பணம் இருக்கிறவன் ஆண்டவரே பணம் இல்லாதவனை பார்த்து ஏளனமாய் ஆண்டவரே அவர்களை எண்ணுகிற காரியங்கள் ஆண்டவரே அநேகமா இருக்கிறது. அப்பா அவர்களுக்குள்ளான ஆண்டவரே அந்த மமந்தை என்பது ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சிறுமைப்பட்டவன் மேல் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல ஒரு காரியங்கள் ஏற்படாத வண்ணமாக சாத்தான் அவர்களை ஆண்டவரை கட்டி போட்டு வைத்திருக்கிறான். சிறுமை பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்வது போல கர்த்தாவே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சிறுமைப்பட்டவர்கள் மேல் ஆண்டவரே ஒரு இரக்கத்தையும் அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உதவுகிற ஒரு குணத்தையும் தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே கிரியாய் ஆண்டவரே அப்பா இதோ அவசரமாய் ஓடுகிற ஒவ்வொரு கால்களையும் என் தேவன் நாளிலே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே அழிந்து போற காரியங்களுக்காக ஓடுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா அழியாத என் பரம தேசத்தினுடைய ஆண்டவரே காரியங்களுக்காக சிந்திக்கவும் அதற்காக ஜீவிக்கவும் கர்த்தர் வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ அழிவுள்ள இந்த உலகத்திலே ஆண்டவரே அழியாமை என்பது ஒன்றுமில்லை அப்பா. ஆனாலும் ஆண்டவரே அழியாதவனுடைய அன்பு அப்பா திரளாய் மூடிக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காத்து இந்நாள் வரை வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிற கர்த்தாவே கர்த்தர் தாமே ஆண்டவரே பிடியாய் ஆண்டவரே இருமாப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே மமதை இல்லாதபடிக்கு மனத்தாமை உடையவர்களாக கனம் அடையவர்களாக ஆண்டவரை அவர்களை வழிநடத்தும்படியாய் இருக்கிறோம். இரக்கத்தையும் ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நியாயத்தையும் ஆண்டவரே அப்பா நேர்மையையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் ஆண்டவரே இந்து விளவலா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம்.
கர்த்தர் தாம் இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சந்திங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வீணான காரியங்களுக்கு தன்னை ஆண்டவரை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு, அழிவுள்ளதற்காக ஆண்டவரை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு, அறியாத ஆண்டவரை தேசத்தில் சேரக்கூடியதான தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் அனுதினம் ஆண்டவரை ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எப்போதும் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்படியாக உயர்த்துகிற தேவனிடத்தில் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய நடத்தையும் தன்னுடைய வாழ்வையும் ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அவர் அறிந்து, அவர் இருதயங்களை அறிந்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படியாய் வீணான காரியங்களுக்கு தன் ஓடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடுங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும், நலம் பெறும். அப்போது உனக்கு ஆண்டவர் உங்களுக்கு எட்டாததும் நீ ஜெபிக்கிறதுக்கு மேலான காரியங்களை தேவன் கூட்டி தந்து வழிநடத்துவார். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக முக்கு கொடான கோய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேலையிலும் ஆண்டவர நன்மையான ஜப வேலையில் ஆண்டவர அப்பா இது ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதான தங்கமும் ஊடகத்தை நடத்துகிற அருமையான லெஸ்ரி சகோதரியும் சமூகத்துல கொண்டு வருகிறேன். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு ஆண்டவரே அவர் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பேராக ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை எண்ணி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஈடேற்றுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவரை நூறத்தனையா நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ தந்திருக்கிறபடியா அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அந்த தேசத்திலே நீங்க ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரால் சேர்ப்பதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களோடு கூட இருந்து துணையா இருந்து வழிநடத்துங்க. அவளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து ஆண்டவரை அவளுக்கு உதவி செய்யுங்க. என்னங்க கர்த்தாவே ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜெப வீராங்கனைகளையும் ஆண்டவர் வீரர்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரை நிறைந்த ஆண்டவரை இந்த சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான மகளையும் அவருடைய கணவனின் பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை அநேக ஜனங்களுக்கு ஒளிவாய் வைத்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா வைங்கப்பா. கர்த்தரால் செய்யப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஊழியங்கள் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க நிர்மலாமர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் அங்கு கிரிய செய்யற பொல்லாத காரியங்களை அங்கு மதிகட்ட காரியங்களை மனம் திருப்பி அவர்கள் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல இந்த அருவருப்பான கிரிகள் விபச்சாரங்கள் இந்த பெண் பிள்ளைகளின் காரியங்கள் இப்படியாய் அநேக காரியங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரத்துக்கு விரோதமாய் இன்னொரு சகோதரம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்குள்ளே தேவன் இல்லை என்று அவர்கள் மதிகட்டி இருக்கிறார்கள். அந்த மதிகட்ட நிலைமையில இருந்து மாற்றங்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. மை துதிக்கிறோம். மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காய் மக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதுமாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஆவியோடு உண்மையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் வீணுக்கும் விருதுக்கும் திரும்பி எங்கள் மடியிலே விழுந்து போகாதபடிக்கு இருக்க ஆண்டவராகிய தேவரீர் எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒரு விசை கூட உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவுவீராக. இந்த ஜெபங்களுக்கு நாங்களே தடையாயிருக்காதபடிக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது அன்பு மாறாததா இருக்கிறது ராஜா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர்,
உறங்காதவர் தூங்காதவரா இருக்கிறபடினாலே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் சூத்திரம் ஆண்டவரே. இலங்கைக்காக ஜெபித்து வருகிற எல்லா காரியங்களிலும் உமது கரம் இருக்கட்டும்பா. இந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வருகிற நாட்களிலே பதில் கிடைக்கும் என்று விசுவாசித்து உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம். வானம் உமது சிங்காசனமா இருக்கிறபடினாலே, பூமி உமது பாதப்படியா இருக்கிறபடினாலே அப்பா, அந்த பாதப்படியை பற்றி கொண்டு ஆண்டவரே இலங்கைக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் ஆண்டவரே, இலங்கை மீது உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் அப்பா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேச தலைவர்களும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அந்த முழு தேசத்திலும் எழுப்புதலின் தீ திரளாய் பற்றி எரியவும், எழுப்புதல் அந்த இடத்திலே உண்டாகும்படியாக கூட ஜெபிக்கிறோம். மக்கு சோத்திரம். அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே அப்பா ஒரு அந்யோன்ய ஐக்கியம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனின் தாடியிலே வழிகிறதுமான எர்மோன் தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அங்க இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளிடையே ஆண்டவரே ஒரு உன்னதமான அன்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களிடையே காணப்படுகிறதான எல்லா பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் விலகி ஒருத்தரை சிநேகித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உம்மிலே அவர்கள் அப்பா ஒரு மனப்பட்டு ஒரு மனதின் ஆவினாலே அவர்களை நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மதி கெட்ட காரியங்களிலே அவர்கள் வேண்டாத கருமங்களிலெல்லாம் தலை வைக்காதபடிக்க ஆண்டவரே நீர் தாமே அந்த மக்களிடையே நீர் இருக்கும்படியாய் நீர் ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே வாலிபர்கள் தன் பெண்கள் எல்லோரையும் அப்பா நேசிக்கும்படியாகவும் தன் சகோதரிகளாகவும் தாயாகவும் ஆண்டவரே அப்பா முதிர் வயது உள்ளவர்களை கூட கனப்படுத்துகிறவர்களா இருக்கவும், வேண்டாத விபச்சார ஆவிகள் எல்லாம் இல்லாதபடிக்க அப்பா நல்ல ஒரு சகோதர சிநேகம் உண்டாகும்படியாய் அந்த இடத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. மற்றபடியாய் கூட அவர்கள் இடையே காணப்படுகிறதான எல்லா விபச்சார வேசியின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். பெண்களை கூட அவர்கள் அப்பா ஒரு நல்ல சகோதரியாக தாயாக எண்ணி பாவித்து நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாள்ல அநேகர் கர்த்தாவே சபைகளிலும் கூட அப்பா இப்பேற்பட்ட ஒரு அன்பு இல்லாதபடினாலே தவறான காரியங்கள் அநேகம் நடக்கிறது தகப்பனே. அப்படியாக இல்லாதபடி மதிக்கெட்டு விபச்சாரத்துக்குள்ள நுழையாதபடிக்கு ஒவ்வொரு சகோதர சகோதரினே ஆண்டவரே உமது அன்பினாலே நீர் பிணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறீரோ அதே பரிசுத்தத்தை அந்த சகோதர சகோதரிகளின் உள்ளங்களிலே நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறது தகப்பனே. ஆமேசப்பா, நீர் ஒருவர் தான் ரட்சிக்க முடியும். அப்படியாக அவர்கள் மத்தியிலே காணப்படுகிறதான எல்லா நிர்விசாரங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. விரோதங்கள் எல்லா பகைகள் குழப்பங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவரீர் நீர் விலக்கி போட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ளா நீர் நடத்துங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொள்ளும்படியான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியான ஒரு ரட்சிப்பை அவர்கள் மேலே நீர் ஊற்றி தேவன் தாமே அவர்களை சமாதானத்தோடு அந்த மக்களை வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக தேவன் அந்த மக்களிடையே பெரிய சந்தோஷ சமாதானம் உண்டாயிருக்கவும் ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளவும் வழி நடத்தவும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்படியாக கூட வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே நீர் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் சொந்த பந்த யாவரையுமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஊழியத்தில் இன்னும் பலுகி பெருக உதவி செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெப வீரரையும் வீராங்கனையும்
கர்த்தர் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெபத்தை ஆண்டவரே தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி அப்பா, மகளுடைய தியாகத்தை அப்பா நாங்கள் என்னையும் துதிக்கிறோம் ராஜா. அந்த மகளுடைய குடும்பத்தை நீர் வேலி போட்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அக்னி கோட்டையில ரத்த கோட்டையில மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கொடுக்கப்பட்டதான 2 கற்பத்தின் கனியாகிய மகனையும் மகளையும் விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து ஊழிய பாதையிலே கடந்து ஓடி உமக்காய் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியாக தேவன் செய்த எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டதையும் கேட்க மறந்ததையும் 1000 மடங்கு கூட்டி தந்து தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமாய் மெல்லமையாய் பிரகாசிக்கிற முகங்களாய் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அப்படியே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் புவனேஸ்வரி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்கிறேன் சிஸ்டர். ஓகே. எங்கள் தேவன் உயர்த்தவும் அவரால முடியும், தாழ்த்தவும் அவரால முடியும் என்று எல்லா மக்களும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சுபாவங்கள்ல இருக்கிற அந்த எரிச்சல்கள், பொறாமைகள், புறஞ்சொல்லுகள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து மக்கள் விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இடையில இருதயங்களில் கிரியை செய்கிற எல்லா பொறாமையின் ஆவிகள், எரிச்சல்களின் ஆவிகளை உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த மாமிசமான கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்து தகப்பனே இதன் மூலம் தகப்பனே அப்பா பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரைய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா இந்த பொறாமை எரிச்சல்கள் தகப்பனே பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து தகப்பனே அதால் அவர்கள் தள்ளப்பட்டு போகிறார்கள் தகப்பனே. இப்படியாக தகப்பனே ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமைப்படுற இப்படியான இன்னல்களை கொடுக்கிற எல்லா வஞ்சனையின் ஆவிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையின் படி தகப்பனே உம்மை விசுவாசிக்கிற நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறபடியால் தகப்பனே இப்படியான குணங்கள் இல்லாதவாறு தகப்பனே உமக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளை தகப்பனே எந்த சூழ்நிலையில் நீர் வெட்கப்படுத்த மாட்டே தகப்பனே. இப்படியான இருதயங்களை கொண்டுள்ளவர்களுக்கு முன்பாக தகப்பனே ஒவ்வொருவரின் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியாலப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரின் இருதயத்துக்குள் நீங்கள் வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு ஜனத்துக்கும் உம்முடைய பரிசுத்த இருதயத்தை உம்முடைய அன்பை பொறுமை நிதானமோ சமாதானமோ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களுக்கு இடையில இருதயத்துக்கு இருக்கிற எல்லா துர்க்குணங்களையும் தகப்பனே உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்து வல்லமையினாலே எடுத்து போட்டு தகப்பனே உம்முடைய மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பும் நிறைந்த தகப்பனே நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் இருதயத்துக்குள்ள ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்
தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் தாழ்த்தப்படாமல் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்துவதற்கு தகப்பனே, ஒவ்வொருவரும் வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி தகப்பனே, ஒவ்வொருவரையும் பொருட்படுத்தி தகப்பனே, உங்களுடைய அன்பின் கரத்தினால் அரவணைத்து தகப்பனே, நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆமேன் ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து அங்கு ஊழியத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளையிலும் கத்தர் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய மக்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவினாலும் நிரப்பப்பட அவர்களுக்குள்ளே உண்மையும் பக்தி வைராக்கியம் பாராட்டப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாப்பா, அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தகப்பனே, அதிகாலையில இருந்து இம்மட்டு நேரம் எங்களை கண்மணி போட பாதுகாத்தப்பா. இந்த நேரத்தை அப்பா ஜெபிக்க தந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எந்த குறைவுகளும் இல்லாமல் இவ்வளவு நேரம் நடத்தி இந்த விண்ணப்பத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. எபிக்க வைக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே, என் தேசத்தை உங்களோட ரத்த கொட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என் ஜனங்களை உங்களோட ரத்த கொட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் சிஸ்டர் தீபியகா சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க சிஸ்டர். தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவும் எல்லாருக்குள்ளேயும் வர தேவ கிருபை நிரப்பப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, தகப்பனே அப்பா, என் ஜனங்களே அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தகப்பனே அப்பா, உங்களுக்கு பயப்படுகின்ற ஜனமாக இந்த ஜனங்கள் மாறணும் அப்பா. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே 25 மாவட்டங்களையும் அப்பா தகப்பனே 25 மாவட்டங்களையும் ஆண்டவரே மூல முடுக்குகள் காடுகள் தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே குடும்பமாக இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜனமாக மாறணும் அப்பா. என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. தகப்பனே அப்பா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா அப்பா இது கடைசி காலம் ஆண்டவரே அப்பா. பிள்ளை எங்கள் தேவ பிள்ளைகள் அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அப்பா ஆத்துமாக்களை அறுவடை செய்ய உற்சாகமாக அப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்பை அப்பா அவர்களுக்கு அப்பாவை பற்றி அவர்களை அப்பாவின் அற்புதங்களை பற்றி அப்பா என்ன செய்வார் என்றதை அவர்களுக்கு சொல்லவும் அப்பா இந்த ஜனங்கள் எல்லாரும் எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புகள் கொண்டு வரும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. தகப்பனே அப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த இலங்கையை ஆளுகை செய்கின்ற ஜனாதிபதி, அதற்கு கீழே இருக்கிற அரசியல்வாதிகள், அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிமார் ஒவ்வொருவரையும் கூட கரத்திலே ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஜனாதிபதி முதலாவது ரட்சிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா உங்களோட வார்த்தை ஜனாதிபதியின் கைகளுக்கு செல்ல அப்பா அந்த ஒரு வார்த்தையை படித்தால் போதும் ஆண்டவரே. அந்த வார்த்தை என் தேசத்தையே ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது பாரி அப்பா. ஆண்டவரே அப்பா, இது இருக்கிற அதிகாரிமார்கள் ஜனாதிபதிகளின் கைகளுக்கு அப்பாவின் வார்த்தை சென்றடையத்தக்கதாக என் தந்தையே இருதயங்கள்ல பேசுங்கப்பா. தகப்பனே அப்பா பிதாவே, என் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு செல்லாத படிக்கு என் தந்தையே அப்பா ஜனங்களை பார்த்து இடங்குங்கப்பா. உங்கள் ஆவியினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த ஜனங்கள் பாவத்தில் படிக்கு இந்த ஜனங்களுக்கு என் தெய்வமே ஒவ்வொருத்தரை மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே ஆண்டவரே அப்பா அப்பா, எங்கு சென்றாலும் ஒரு பிரிவாகிறது 10 நிற்கிறார்கள் என்று அதில் ஒரு பெருமை பிள்ளைகள் விசுவாசத்துடன் நிற்கிற 10 பேருக்கு முன்னாடி அப்பாவை பற்றி சொல்ல அப்பாவின் வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக
ரட்சிப்புக்குள் கொண்டு வர ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற தேவ பிள்ளைகளாக மாறணும் அப்பா. என் தேசம் இனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அநேகரும் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரே எல்லாமே மாறிடும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் பெரியவர் அப்பா. வானத்தையும் பூமியையும் சிரிச்சுட்டேன் தேவனாதி தேவன் நீங்கள் அப்பா. ஆண்டவரே நீங்கள் பெரியவராய் இருக்கிறீங்களப்பா. நீங்கள் பெரியவர் அப்பா. எதற்கும் பயப்பட வேணாம்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. தகப்பனே அப்பா, பயப்பட மாட்டேன். என் தந்தை பெரியவராய் இருக்கின்றார். யாரையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றார் அப்பா. இந்த என் தேசத்திலேயே அனைத்து மக்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர என் தகப்பன் போதும் எல்லாம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே நீங்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வர போறதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே எல்லா இனங்களையும் நீங்கள் உங்கள் ஆவியினால் ஊற்றுவதற்கு, உங்கள் ஆவியை ஊற்றுவதற்காக நன்றி அப்பா. தகப்பனே அப்பா, இந்த தேசம் முழுவதிலும் இருக்கிற இடங்கள்ல சிறு குழந்தைகள் ஊடாக ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே எங்க அப்பா தேவ பிள்ளைகளின் ஆலயங்கள் இருக்கின்றதோ அதை சுற்றி இருக்கிற சிறு குழந்தைகள் சண்டை ஸ்கூலுக்கு சென்று சிறு பிள்ளைகள் ஊடாக தேசங்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக என் தந்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார் அப்பா. நீங்கள் பெரியவர் அப்பா. ஆண்டவரே தகப்பனே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. சங்கடத்தையும் கரத்திலே ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. தகப்பனே பாட்டி நேரம் அப்பா. என் விண்ணப்பத்திற்கு நீங்கள் ஆமென்று மாமேன் என்று பதில் தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இதுல எபிக்க வந்த ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் உங்களோட கரத்திலே ஒப்பு கட்டுகிறேன் அப்பா. ஒரு எவ வீராங்கனே கூட எந்த சத்துருவான தொட அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த ஜெபிக்கிற வீராங்கனைகளையும் எந்த சத்துருவும் தொட முடியாது. எந்த எவர்களுக்கும் எந்த உடல் பலவீனங்களும் வராதபடிக்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் கட்டி எழுப்புங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கும்போது நடக்கும்போதும் எல்லா வழிகளிலும் என் தகப்பன் நீங்கள் கூட இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, லெஸ்லின் ஐயாவை உங்களை கரத்திலே ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த வானொலியை இன்னும் அப்பா வளரத்தக்கதாக ஆண்டவரே லெஸ்லின் ஐயாவையும் ஆண்டவரே குடும்பத்தையும் அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர பிள்ளைகள் அனைவரையும் கூட கரத்திலே ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சகல தேவைகளை நீங்கள் சந்திக்கும் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எனக்கு விண்ணப்பம் அந்த சிஸ்டரையும் கூட கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. அவங்களுக்கு உடல் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. நல்ல தீர்க்காயுசின் பலத்தை சுகத்தை கொடுத்து அப்பா நீங்களே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதிங்கப்பா. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தீர்க்காயுசை கொடுத்து அப்பா ஆத்துமாக்களை அறுவடை செய்ய எப்பொழுதும் அப்பாவின் பாதத்திலிருந்து விழித்திருந்து எவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்பா. தகப்பனே அப்பா, இந்த காலத்திலே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய என் ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர அப்பா ஒவ்வொரு நீங்கள் அப்பா விழித்திருந்து வைக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மகளோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றி நன்றி. ஆமீன். நாங்கள் ராணி அக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ராணி அக்கா. நீங்க உங்களை பிடிக்கவே இயலாது. ஓகே தக்கத்தி வெள்ளத்தை போல் உங்களை இன்று செய்திருப்ப வேணும். எங்கள் தேசத்திலே சிறையிருப்பிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் விடுதலை அடைய வேண்டும். அவர்களுடைய மனங்கள் திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அம்மான இயேசுவே, இந்த நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை கத்தாய நாங்கள் வந்து கூடி ஜெபிக்கும் பொழுது மகிமையினால் நாங்கள் நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு ஜனம் கூடி வரும் போதெல்லாம் ஆண்டவரை எங்களோட கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியாக எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை என்று முதலாக என் கத்தாவை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்த நீட்டினபடியாக ஒரு நன்றி செலுத்துகிறோம்.
அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதாக பேசுகிற ஆண்டவரை வெறுக்கும் காரியங்கள் அனைத்து காரியங்கள் இருந்தாலும் அந்த ஏதாவது காரியங்களை ஆண்டவரை உங்களோட பேசுகிறபடி ஆளுநருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமைப்படுத்ததாக சாமி உங்களுடைய மனத்தை பிரயோஜனப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் காட்டுக்கு பிள்ளைகளோடு இறங்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரை கட்டாத தாவியானவரை கட்டாத ஆண்டவரை சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அந்த பிள்ளைகளின் சிறையிருப்பை நீங்கள் நீக்கிவிட கட்டாத ஆண்டவரை கட்டாத ஆண்டவரை அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை சிறையிருப்புக்குள்ள ஆண்டவரை இருக்கிறாள கட்டாத ஆண்டவரை இருக்கிறாள கட்டாத என் விடுதலையாக்கும்படியானதை ஜெபிக்கிறோம். ஆண்டவரை காரியங்கள் என்று ஒன்றும் இல்லையாப்பா, நீங்க சொல்லாலும் நிற்கும் தவிர்த்து விடுதலையை கட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரை உன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் செய்யும்படியான ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவரை கத்தாவ மனமிறங்கும்படியான ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தகர்க்கும் ஆண்டவரை கருத்தில் நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அனுப்பி ஆண்டவரை தெய்வம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரை அப்பா பெரிய ஊழியத்தை நடத்தி கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராணியக்கா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சிறுமைப்பட்ட ஜனங்கள் போஷிக்கப்படவும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உமது கிருபையே போதும் அப்பா. அப்பா, உமது அதிசயங்களை எங்களுக்கு அறிவித்த தெய்வமே, இந்த நாட்டிலே நடக்கிற கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னார் போதும் தகப்பனே. இந்த மக்கள் எல்லோரும், சிறியவர் பெரியவர் எல்லோரும் குணமடைய செய்வீரப்பா. அப்பா பிதாவே, சிறுமப்பட்டவர் ஒருவரும் இருக்கக்கூடாது தகப்பனே. எல்லோரும் உமது அதிசயத்தை காண செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது அதிசயத்தை அவர்கள் மேல் பொழிந்தருளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. அவர்கள் எல்லோரும் மேன்மையடைவார்கள் தகப்பனே. அப்பா, உமது அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் மேலே ஊற்றும் அப்பா. அப்பா பிதாவே, நீர் நினைத்த ஒரு நொடி பொழுதிலே அவர்களை மாற்ற வல்லவரப்பா. எல்லாம் உமது சித்தம் என்றொழிய வேறு ஒன்று அணுகாத தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்களை நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் அப்பா. அப்பா பிதாவே, அவர்கள் மேலே கூட இருங்கள். அவர் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை நீரே ஊர்ந்து அறிந்தவரப்பா. அப்பா பிதாவே, அவர்கள் இந்த கஷ்ட துன்பங்களை நீக்க வல்லவரப்பா. உம்மால் தான் மட்டும் முடியும் இயேசுவே, உம்மால் முடியும் தகப்பனே. உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, ஸ்ரீலங்காவிலே ஒரு நல்ல நிலைமையை ஆண்டவரே செயல்படுத்தி கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அங்கே இருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இனிமேலமாவது ஒரு சண்டை சச்சரவில்லாம ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒரு அட்டுடியம் இல்லாமல் நல்ல நிம்மதியை கொடுத்த தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லாவற்றையும் குறித்து கேட்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இளம் பிள்ளைகள் ஆண்டவரே, வயசானவர்களை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது சித்தம் தானப்பா. பரிசுத்தரே, நீர் நினைத்தா எல்லாம் கூடும் தகப்பனே. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் நீரி அப்பா. அப்பா தகப்பனே, எங்களையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கமபான நடத்துற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. கனா சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். எல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிக்க வந்ததுக்காக, உமது சங்கம வானொலி எங்களுக்கு காண்பித்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. துதியின் கனம் மகுமை எல்லாம் உமக்கே ஆக கெடுவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன் 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 ஆமீன். எங்கள் செமங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வல்லமையாய் வழி நடத்துவாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமீன் ஆமீன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய நாட்களிலே இந்த சொத்துக்கள் மீது அத்துமீறுற காரியங்கள், அதனால் இனவாதங்களை கொண்டு வந்து அந்த சட்ட திட்டங்களில் இருக்கிறவர்கள் கூட அங்கு கீழ்ப்படியாமே அங்கு காரியங்களை செய்கிறார்கள். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தேவன் அதை விரும்புகிற தேவன் இல்லை. அவனவன் சொத்து அவனவனுக்குரியது என்பதை அவர்கள் கண்டுகொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும். அதனால் இன்றைய நாட்களிலே வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் அங்கு கெம்பி நிற்கிறார்கள். அதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்கள் கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆமாண்டவரே, நாங்கள் காலை தோறும் எழுந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபையின் தேவன் அப்பா. நாங்கள் ஜீவனோடு நடமாடுவது உம்முடைய கிருபையே தேவனே. கர்த்தாவே,
தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே, காக்கிற தேவன் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்களே ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். அப்பா, நீங்கள் எங்களை அப்பா கைவிடாத தகப்பன் ஆண்டவர். அப்பா, நாங்கள் போகிற வழிகள் பிழையானதாக இருந்தாலும் என் தேவனே கர்த்தாவே, எங்களை சரியான பாதையில் நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். நீங்கள் கண்டித்தும் ஆண்டவரே எங்களை தண்டித்தும் நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, நாங்கள் எங்கு யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? உம்மை அல்லாமல் நாங்கள் யாரிடம் செல்வோம் என் தேவனே? கர்த்தாவே, நீங்கள் அனைத்து காக்கிற தகப்பனாய் இருக்கிறீங்களே ஐயா, நீங்கள் எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துகிறீங்களே ஐயா, உமக்கு கோடான கோடி சோசிரம் ஆண்டவர். கர்த்தாவே, இந்த நாளிலும் என் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை தந்து என் தேவனே, இந்த இடத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் வந்து ஜெபிக்க வைத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் அப்பா, மென்மேலும் இந்த சங்கம வானொலியில் அப்பா பெருகி பெருகி ஆண்டவரே தகப்பனே, ஆத்துமாக்கள் மீண்டும் மீண்டும் இந்த இடங்களில் அப்பா வந்து ஜெபிக்கும்படியாக வேண்டி நிற்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே, ஆமாவியானவரே அப்பா, இந்த வானொலியின் ஊடாக தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே, ஆமாவியானவரே, கேட்டும் கேளாதது போல இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் நீங்கள் தொடுகிறீங்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வழிகளிலும் ஆண்டவரே சரியான பாதைகளாக தெரிந்தெடுக்கும்படி என் தேவனே, ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆமாண்டவரே, ஆவியானவரே, ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வழியில் நடத்துங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக அப்பா நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம் ஆண்டவர். அப்பா, காலம் குறுகியதா இருக்கிறது என் தேவனே. அப்பா, நீங்கள் வருகிறது எப்போ, எந்த வேளை என்று யாரும் அறியோம் ஆண்டவர். ஆனாலும் தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கும்படியாக என் தேவனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கு ஞானத்தையும் சுறுசுறுப்பையும் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, உலக ஆசைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்காதபடி அப்பா உம்முடைய பரலோக ஆசையை பின்பற்றுகிறவளும் பிள்ளைகளாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க என் தேவன். கர்த்தாவே, ஆமாவியானவரே, கர்த்தாவே, நீங்கள் வருகிற வேளையில் என் தேவனே ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி என் தேவனே அப்பா காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இந்த பேராசைகள், பண ஆசைகள், அப்பா இந்த சொத்தாசைகள் எல்லாவற்றிலும் விடுவிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் என் தேவனே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து நாங்கள் உம்மிடம் கொண்டு வருவதில்லை என்று அப்பா நாங்கள் உணர்கிறோம் என் தேவனே. அறிந்தும் உள்ளோம் என் ஆவியானவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சொத்துக்களில் இருந்தும் இந்த பண ஆசைகளில் இருந்தும் அப்பா இந்த இடங்களில் அப்பா என்னென்னத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அப்பா சிந்தனைகள், எண்ணங்களை எல்லாவற்றும் வீணன்று அப்பா ஒவ்வொருவரும் அறியும்படியான அறிவை தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆமாவியானவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவர். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தகப்பனே கர்த்தாவே ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக அப்பா உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே, நாங்கள் மட்டும் அல்லாமல் என் தேவனே, நாங்கள் மட்டும், எங்கள் குடும்பங்கள் மட்டும் உம்மை அப்பா பின்பற்றி வருவதென்று எண்ணாமல் என் தேவனே, என்னுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள் யாவரும் ஆண்டவரே தகப்பனே, யாவரும் உம்முடைய பிள்ளைகள் யாவரும் உம்மை பின்பற்றி வர ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்திருக்கிறோம் என் தேவனே. அப்பா, எந்த பிள்ளைகளும் பின்மாற்றம் அடைந்து போகாதபடி என் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலங்களில் என் தேவனே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பின்மாற்றம் அடைந்து போகிறதை நாங்கள்
நாங்கள் பார்க்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, அந்த பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உலக ஆசைகளுக்குள்ள உட்படாதபடி என் கர்த்தாவே அப்பா தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே அப்பா உம்மை பின்பற்றி வந்து அப்பா உம்மை விட்டு விலகி செல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க என் தகப்பனே. கர்த்தாவே அறியாமல் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னித்து என் தேவனே ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உம்மை பின்பற்றி வரும்படியான கிருபையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுங்க ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே என்னுடைய ஜெப குறிப்பை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆமாவியானவரே கர்த்தாவே அப்பா இந்த சொத்துக்கள் அப்பா தகப்பனே இந்த சொத்துக்களை மற்றவர்களின் அப்பா பணங்களை மற்றவர்களின் சொத்துக்களை காணிகளை வீடுகள் மற்றவர்களின் பொருட்களை அபகரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே எதையும் நாங்கள் கொண்டு வருவதில்லை தகப்பனே. கர்த்தாவே இதை மற்றவர்களிடம் பறித்தோம், நாங்கள் மற்றவர்களிடம் கொடுத்தோம் ஆண்டவரே. எதையும் கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொருவரும் உணர வேணும் ஆண்டவரே, உணர்ந்து நடக்க வேணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் பேராசை பிடித்து ஆண்டவரே தங்களுக்கு என்று எண்ணாதபடி தகப்பனே கர்த்தாவே அப்பா இல்லாதவர்களுக்கு உதவி செய்து என்றவனே அவர்களுக்கும் கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அன்பின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே மற்றவர்கள் அபகரித்து கொள்ளாதபடி என் தகப்பனே மற்றவர்களின் பொருட்களை மற்றவர்களின் சொத்துக்களை அபகரித்து கொள்ளாதபடி என் தகப்பனே எங்களின் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கிற கடினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இதனால எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ சண்டைகள் சஞ்சலங்கள் ஆண்டவரே, மனஸ்தாபங்கள் ஆண்டவரே, குடும்ப பிரிவினைகள் ஆண்டவரே, பணத்தாசையினால் அப்பா தகப்பனே சொத்துக்களின் பிரிவினைகள் கூடி வருகிறது என் தேவனே. அப்பா இந்த சொத்துக்களின் பிரிவினைகள் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே தாங்கள் என்று இல்லாதபடிக்கு தங்களுக்கு மட்டும்தான் வேணும் என்று நினைக்காதபடிக்கு இல்லாதவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க என் ஐயா. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே எதையும் எந்த பொருட்களையும் நாங்கள் கொண்டு வருவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய பொருட்கள் எங்களுடைய காணிகள் எங்களுடைய சொத்துக்கள் என்று அப்பா பரம்பரை சொத்துக்கள் என்று அப்பா கூறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும்படியாக வேண்டுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அதை பிரயோசனப்படுத்துகிற ஒவ்வொரு இடங்களாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. பிரயோசனம் இல்லாமல் வீடுகளையோ காணிகளையோ மூடி வைக்காதபடி என் தேவனே கர்த்தாவே இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே பிரயோசனப்படுத்துகிற இடங்களாக அப்பா அந்த இடங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே எங்களுடைய நாடுகளிலும் எத்தனையோ இடங்கள் பலமுள்ளதாக இருக்கிறது என் தேவனே கர்த்தாவே அந்த பலமுள்ள காணிகள் பலமுள்ள இடங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனே குறுக்கி வைத்திருக்கிறார்கள் என் தேவனே, முடக்கி வைத்திருக்கிறார்கள் என் ஆவியானவரே. அதை மற்றவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அதை பலமுள்ளதாக மாற்றும்படி ஆண்டவரே அப்பா ஜெபித்து கேட்கிறேன் என் தேவனே. அந்த இடங்களில் ஆண்டவரே எந்த இடங்களிலும் செழித்தோங்கி எல்லா காணிகளிலும் எல்லா இடங்களிலும் செழித்து வளரும்படியாக தகப்பனே கர்த்தாவே நாங்கள் இறங்கி கேட்கிறோம் என் தேவனே. அந்த இடங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்த இடங்களில் இப்படியான காரியங்களினால் சண்டையோடும் சச்சரவுகளோடும் இருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அந்த இடங்களில் அப்பா இப்படியான பேராசைகள் பண்ணாதபடி ஆண்டவரே, பேராசைகளில் ஈடுபடாதபடி என் தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்களுக்குரியதை பகிர்ந்தெடுக்கும்படியாக தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்களை வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இப்படியான காரியங்களினால் என் தேவனே பிளவுகள் ஏற்படாதபடி என் தேவனே இப்படியான காரியங்களினால் என் தேவனே எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ வார்த்தைகள், தேவையில்லாத சொற்கள், எத்தனையோ சபிக்கிறார்கள் ஆண்டவரே, சபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அப்படியான காரியங்கள் அந்த இடங்களில் வராதபடி என் தேவனே ஒருவர் அன்பாவோடும் கனிவோடும் ஆண்டவரே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடும் இருக்கும்படி ஆண்டவரே அப்பா தகப்பனே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என் தேவனே. நீங்கள் இந்த இடங்களை, நீங்கள் இந்த உலகத்தை படைக்கிற வேளையில் தகப்பனே எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படி ஆண்டவரே நீங்கள் அப்பா விரும்பி நீங்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை இப்படியான காரியங்களினால் பிளவுண்டு போகிறதை, அடிபட்டு போகிறதை அப்பா சொல்லாத சொல்லுகளை சொல்கிறதையும் ஆண்டவரே, தூசண வார்த்தைகளை பேசுகிறதையும் என் தேவனே கர்த்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே ஆவியானவரே. இப்படியான காரியங்களில் இருந்து என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எதை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருவோம் என்று தகப்பனே கர்த்தாவே அவர்கள் உணரும்படியான உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடன் நாங்கள் வருகிற வேளையில் என் தேவனே அப்பா நாங்கள் இங்கு நடக்கிற இந்த உலகத்தில் என்னென்ன செய்தோம், யார் யாருக்கு எப்படி பேசினோம், எப்படி நடந்தோம் என்கிற ஒவ்வொரு செயல்களையும் தான் ஐயா நாங்கள் உம்மிடம் கொண்டு வர போகிறோம் என் தேவனே. இதை உணராமல் ஆண்டவரே தகப்பனே காணிக்கும் பூமிக்கும் அப்பா தகப்பனே வீடுகளுக்கும் சொத்துக்களுக்கும் அப்பா சண்டை செய்து அப்பா தகப்பனே இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி அப்பா தகப்பனே பாவத்தில் விழுந்து போகிற இந்த சகோதர சகோதரிகளை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. தகப்பனே அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த உலகத்தில் நடப்பவே எல்லாம் மாயை என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரும்படியான உணர்வை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே பிரசங்கி சொல்லி இருப்பது போல எல்லாம் மாயையே என் தகப்பனே, எல்லாம் மாயையே ஆண்டவரே. உம்முடைய நித்திய கிருபையை ஒன்றுதான் அப்பா உண்மை ஆண்டவரே. அந்த இடத்தில் நாங்கள் வரும்போது ஆண்டவரே அப்பா நல்ல நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வரும்படி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவரே வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா பரலோக ராஜ்யம் தான் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா உண்மையானது ஆண்டவரே, நிலை நிற்கக்கூடியது ஆண்டவரே. தகப்பனே அந்த இடத்தில் தான் ஆண்டவரே நாங்கள் நிலையாக நிற்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பூமியானது ஒரு கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே இப்படியான பேராசைகளோடு இருக்காதபடி என் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கு ஞானத்தை தந்து எந்தவனே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே கூட இருக்கிறவரே கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமேன். மேரி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி டொனால்ட் பிரதரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்த நாடுகளுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, இந்த தேசங்கள்ல இந்த ஐரோப்பா தேசங்கள்ல இந்த துன்மார்க்க செயல்கள் ஒளிந்து போகணும், அகன்று போகணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடந்த நாட்கள்ல போன சனிக்கிழமை எங்களிடங்களுக்கு கிட்டவாக அங்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை
5 பேர்களை குத்தி அங்கு மரணத்துக்குட்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட மரண ஆவிகள் இந்த தேசங்களிலே உலாவாதபடி கர்த்ததாமே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் கிருபையும் பிதாவே, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. ஒரு நன்றி ராஜாவே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே நன்றி அப்பா. பிதா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் அப்பா உண்மை நோக்கி வேறொருக்கு ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. பிதா நன்றி ராஜாவே. தேவனை ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா பொறுப்படுங்கப்பா. பிதா தேவனை ஒவ்வொரு தேசங்களையும் அந்த கரத்திலே ஒப்படைக்கிற என் தேவனை தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகளை பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. வான மண்டலங்களில் இருந்த தேவனே அப்பா கிரிய செய்கிற இந்த தேசங்களுக்கு எதிராக கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் நிர்மூலம் என்று சிறந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அந்த இருளின் ஆவிகள், அந்த லோக அதிபதியுடைய சகல கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிறந்து போவதாக. இடையும் அழிக்க ஆவிகள் தேசத்தை விட்டு மக்களை விட்டு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா. பிதாவே நன்றியா. பிசாவுடைய துரத்தனங்கள் அதிகாரிகளை எல்லாம் சேர்ந்து போவதாக. தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியே கிறிஸ்துவின் நாமத்தினால் பார்க்கிறீங்க ஐயா இயேசு ராஜா. மற்ற தேசத்தை கட்டாவிட்டால் கண்டன முயற்சி எல்லாம் வீண் சொன்னீங்க இயேசு ராஜா. இந்த தேசம் அழித்து போட்ட உங்களுடைய சத்திய வார்த்தை கிருபை செய்யுங்களப்பா. பிதா சத்திய வார்த்தை செய்ய முடியும் இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் தேவனே பிதாவே சத்தியத்தை அறியாமல் வார்த்தைகளை அறிவிக்க கிருபை செய்யுங்களப்பா. பிதா விட்டு இந்த மக்களுக்கு ஆவியாளர்கள் குறித்தும் ராஜா நன்றி அப்பா. இந்த சொசமப்பா. பிதா ரஷ்யா தேசத்தை சுட்டரிக்கப்படுகிறார். நாமத்தான் ராஜாவே தேவன் நன்றி. பரிசுத்தாவியானவரே நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி. இஸ்ரவேல் தேசத்தை புறப்படும் ஐயா பிதாவே. காசா தேசத்தை ராஜா தேவனே காசாவிலே சிறைப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா இயேசு ராஜா. காசாவிலே சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் விடுதலை நாமத்தினாலே உம்முடைய
சிவன் நாமத்தாலே பிதாவே ராஜாவே அப்பா பிதாவே சிவன் நாமத்தினாலே ராஜா கடைசியிலே இந்த மக்கள் அந்த நன்றி ராஜா நன்றியும் ராஜாவு இந்த பிதாவு ராஜா நன்றி செய்யுங்கப்பா அவர் தேசத்துக்கு நன்றி அப்பா இந்தவனே நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா ஓத்திரப்பின் வாசலே நின்று ஜபிக்க ஜபங்களை கேட்டு நன்றி தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கலந்து சொன்னீங்கப்பா செய்யுங்கப்பா பிதாவே சத்திய வார்த்தையை ராஜா நன்றி ராஜாவே நன்றி என்றவனே சோஸ்திரம் ஆத்மபலத்தினால் என்று அப்படிங்கப்பா அனுப்பு சொன்னீங்கப்பா நன்றி ராஜாவே நன்றி என்றவனே சோஸ்திரம் அப்பா பிதா எவனே சங்கமங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சங்கமப்பா ராஜாவை கட்டுக்கொண்டிருப்பா ராஜா சந்ததி சந்ததியாய் சந்தானமாய் என்றவனை நன்றி என்றவனை ஜீவ புஸ்தகத்திலே பாதுகாவை ராஜா நன்றி என்றவனை நன்றி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே தேவனுடைய நீதியும் நியாயமும் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெருக்கத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். தர்மியான ஆசீர்வாதமான நேரத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாம் ஒரு மனமாய் கூடி இந்த நேரத்துல சிறப்புல நிகழ்ச்சி செய்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சித்தமே செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் தேவாவியானவரே, எங்களுக்குள்ளேயும் ஒரு பெருக்கவும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளேயும் ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, பூமிக்குரிய வளர்ச்சி, ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தரும்படியாக எங்களை உங்கள் குடும்பங்கள் எல்லாம் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அதே போல தங்கள் வானொலியையும் ஐயா ஜெஸ்ரியை குடும்பங்கள் சந்ததியை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலியில அநேக ஊழியங்களை நீர் எழுப்பி தரப்புற கிருபைக்காய் நன்றி. சிறுவர் ஊழியம் ஆண்டவரே, வாலிப ஊழியங்களை தரப்புறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அநேக ஊழியங்கள் என்னத்தை நீ சித்தம் பெற்றிருக்கிறீர், அந்த சித்தம் நிறைவேறட்டும். அதற்கான பெருக்கத்தின் ஆண்டா இருக்கட்டும், அதற்கான வளர்ச்சியின் ஆண்டா இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த வானொலியிலே ஆண்டவரே நடத்த ஆண்டவரை ஜெஸ்ரியாக என்ன தைரியத்தை, பலத்தை, ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒப்புக்கொண்டு ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். ஆண்டவரை கைது செய்யற காரியங்கள், பிரியாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நேர்களையும் ஆண்டவர் இந்த நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெருக்கத்தையும் கட்டளையின்படியாக ஒப்புக்கொண்டு ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். ஆவியானவரே, என் இலங்கை தேசத்துக்காக நான் வருகிறேன். ஆண்டவரே, என் இலங்கை தேசத்தின் மக்கள் ஆண்டவரை ஒடுக்கத்துக்காக வருகிறேன். மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலைக்காக வருகிறேன். ஆண்டவரே அப்பா, நெருக்கத்துக்காய் வருகிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா, கட்டுண்டவர்களுக்காய் வருகிறேன். இந்த நேரத்துல என் ஆவியானவர் நீதிமான சிநேகிக்கிறேன். நீதிமான சிநேகித்து ஆண்டவரே, என் தேசத்துல இருக்கிற நீதிமான சிநேகித்து அவர்களுக்காக ஆண்டவரே வழக்காடுகிறவர். ஆண்டவரே, நீதிமான்களை கொண்டு அநேகர் ஆண்டவரை கட்டப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா நிமிந்து நடக்க முடியாத இடத்துல மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிற இடங்கள் எல்லாம் என் தேவன் ஆண்டவரை விடுதலையாக்க நீதிமான சிநேகத்தை என் தேசத்துல ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக சோதரித்து செபிக்கிறேன். என் தேசத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரை. வாலிபர்களுக்குள்ள ஒரு ஆண்டவரை விடுதலை வேண்டும். சிறுவர்களுக்குள்ள ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறேன். கட்டுண்டவரை விடுதலையாக்கிறவனாயிருக்கிறேன். ஆண்டவரை மற்றுக்கிறேன், சோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, சபைகளுக்குள்ள, ஊழியக்காரருக்குள்ள, விசுவாச குடும்பங்களுக்குள்ள கூட மடங்கடிக்கப்பட்டு ஆண்டவரே கட்டுண்டவர்களாய் கிடக்குறாங்க, நொறுக்கப்பட்டவர்களாய் கிடக்குறாங்க. இவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. இவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் தேவன் நீர் விடுதலை கொண்டபீராக நீர் நீதிமான சிநேகித்து ஆண்டவரை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சபைகளுக்குள்ள ஒரு விடுதலை, ஊழியக்காரர்களுக்கு விடுதலை, விசுவாச குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை ஆண்டவரே. என் தேசத்துல விடுதலை, அதிகாரிகளுக்குள்ள விடுதலை, பொல்லாங்கனுடைய கிரியையில கட்டப்பட்டவர்கள், பொல்லாங்கனுடைய கிரியையில கட்டப்பட்டவர்கள், உலக காரியங்கள்ல கட்டப்பட்டவர்கள், வேசித்தனம், விக்கிரகம் ஆண்டவரே, காம விகாரத்துல கட்டப்பட்டவர்கள், மண்கண்கள் ஆண்டவரே, கஞ்சாக்கள், சிகரெட்கள், சாராயங்கள்ல கட்டப்பட்டவர்கள், கொலவரையில கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. என் தேசத்தில் ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். என் தேசத்தின் ஜனங்களுக்கு, அதிகாரிகளுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். மடங்கடிக்கப்பட்டவர்களால் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என் தேசத்தின் ஜனங்கள் மடங்கடிக்கப்பட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும், மரணத்துல சரி, ஆக்சிடென்ட்ல சரி, வாதையில சரி, ஆண்டவரே வறுமையில சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவரே மடங்கடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மனிதனமும் மடங்கடிக்கப்படுகிறார்கள். என் தேவ வல்ல கரத்தினாலே அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக, தேவனுடைய வல்லத்து கரத்தினாலே தூக்கி நிறுத்தும்படியாக சோதரித்து என் தேசத்துக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். என் தேசத்துக்கு ஒரு சேமம் வேணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். என் தேசத்துல கடன் பாரத்துல நிறைந்திருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். வியாதியில மடங்கடிக்கப்பட்டவர்கள் தூக்கி விடப்பட வேணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. அதல்ல ஆண்டவர், அது மாத்திரமல்ல, போக்குவரத்துல கவலையினமாயிருந்து வாகனங்களை ஓட்டுகிற ஒரு மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை என்னெல்லாம் நடக்குது என்று தெரியாதபடி ஆண்டவரே அனுதினமும் ஆக்சிடென்ட்களை கொண்டு மனுஷரை வரிக்க சேர நிலையில இருக்கிற சத்ருவானோட கிரியரை கட்டுகிறேன். கட்டப்படு, இனி கிரியை செய்யக்கூடாது என் தேசத்தின் மக்களுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய். அது மாத்திரமல்ல, மாணவர்களை வஞ்சிக்கிற ஆசிரியர்கள் ஆண்டவரே ஒரு குள்ள நிறைய இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு கட்டப்பட்டு ஆண்டவரை விக்கிரகத்திலும் விபச்சாரத்திலும் இருக்கிற அந்த பெண் பிள்ளைகளை பார்க்கிற போது, மாணவர்களை பார்க்கிற போது, ஏழைகள் திக்கற்றவர்களை பிள்ளைகளை பார்க்கிற போது இவர்களுடைய அநாகரியமா இவர்களை நோக்கி பார்க்கிறார்கள்.
மாணவர்கள் என்ற ஒரு எண்ணமே இல்லாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு நடக்கிற கொடுமைகள் வன்கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதெல்லாம் முறியடித்தேன். ஆண்டவரே டீச்சர் மாற பிரின்சிபல் மாற விட்டு போகும்படியாக யூனிவர்சிட்டி ஸ்கூலை விட்டு போகும்படியாக அடம் பண்ணி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதுல எல்லாம் மடங்கடிக்கப்படட்டும் ஆண்டவரே. மடங்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படியான எங்களோட வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் என் தேவன்களை தூக்கிவிட வல்லவராயிருக்கு. நாங்க செபித்திருக்கிறோம். தேவனின் மகிமையான தேவனாய் இந்த மகிமையான காரியத்தை செய்யுங்க. அற்புதராயிருந்த அற்புதமான காரியத்தை செய்யுங்க என் தேசத்துல. ஆண்டவரை வல்லமையான தேவனாய் இந்த வல்லமையான காரியங்களை செய்யுங்க. என் மடங்கடிக்கப்பட்டவர்கள் கட்டுண்டவர்கள் எல்லாம் ஆண்டவரே நொறுக்கப்பட்டவர்கள் முறிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே எப்போது விடுதலை உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. யாரா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் லேசான காரியம் உமக்கு செய்து முடித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிகரமை யாவும் செலுத்தி செபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். வேறு யாராவது ஜெபிக்காம இருக்கிறீர்களா? சோரி, தயா நிக்கிறாவா? தயா ஜெபிச்சிட்டாவா? ஓ, 2 டிஷர்ட் தயாவா 2ல நிக்கிற? அவ கனிஷ்டா, பீட்டர் கனிஷ்டான்னு இருக்கிறா. கனிஷ்டா ஜெபிச்சுட்டா. ஓகே. இன்னொரு ஆள் இருக்குது, அது யாருன்னு தெரியலையா? எனக்கு தெரியல. இங்க புவனேஸ்வரி அம்மா தான் நிக்கிறா. ஓகே ஓகே அண்ணா. அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பேறும் அது என்னாலும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நிறைவான பலன் உம்மாலே கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவைகள் வாஞ்சைகளை சந்தியும் சங்கம வானொலிக்காய் லேசிய மனைவி பிள்ளைகள் சந்ததிகளுக்காய் அவர்களை இல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே சுவாமி, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார விடுமுறை நாட்களும் எங்களோட கூட இருந்து கர்த்தாவே இந்த நாளிலும் உங்களை நோக்கி பார்க்க தந்த தேவைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இலங்கை தேசத்துக்காக நீங்க தந்த இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தின கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் இந்த ஊழியர் சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே மகளுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து ஆண்டவரே வந்து ஜெபிக்க நீங்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிற பிள்ளைகள் கணவர் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி கலாசீலனை நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இருக்கிற தடைகளை அகற்றவனுமா ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா குடும்பத்திலும் உங்களை கரம் கூட இருக்கவனுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளும் சகோதரி வினோவுக்காய் வினோவுடைய மகள் ஜெசிமாவுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் தகப்பனே. ஜெசிமாவை பாதுகாத்து ரத்த வேலி அடைத்து நீங்க வழி நடத்தவனுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலையிடத்திலும் கூட இருக்கவனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி வினோவுக்காய் வினோவுடைய மகளுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் தகப்பனே. இவர்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சகோதரி மேரிக்காய் வருகிறோம். மேரியை ஆசீர்வதித்து இயேசப்பா மேரியுடைய பிள்ளைகள் மேரி இருக்கிற தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளும் அப்பா உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளும் பிரதர் சார்ல்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் எல்லா காவலோடையும் காத்து கொள்ளும்படியாக இந்த பெங்களூர் மாநிலத்தில் ஒரு எழுப்புதல் வரும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி புவனேஸ்வரிக்காய் புவனேஸ்வரியுடைய மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே புவனேஸ்வரிக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த ஊழியத்திலே ஏசப்பா இந்த அநேக பிள்ளைகள் ஆண்டவரே புதிதாய் வந்து சேர்ந்து ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேணுமாய் வசனங்களை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் மாற வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல சகோதரி தயாவுக்காய் வருகிறோம். தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கன்னிஸ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி பாபி சிஸ்டருக்காய் வருகிறோம். பாபியுடைய தேவைகளுக்காய் வருகிறோம். கர்த்தாவே சுவாமி
அந்த மகளுடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக எங்களை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்கும்படியாக உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய் வருகிறோம். ஆண்டவரே, கணவரை மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஜன்னட்டுக்காய் வருகிறோம். ஜன்னட்டையும் ஆசீர்வதித்து கணவர் பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி கூட இருந்து பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகோதரி சுமதிக்காக வருகிறோம். சுமதிக்கு எஜமான்களுடைய கண்களில் ஒரு இரக்கத்துக்காய் ஒரு தயவுக்காய் அன்புக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி சுபத்ராவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகள் திரும்பமாக வந்து இந்த வானொலியோடு இணைந்து ஜெபிக்க உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலிக்கு வரப்போகின்ற மிகுதியான நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாஸ்டர் சகோதரி நகோமி லோகனுக்காய் வருகிறோம். பாஸ்டர் எலிசா லோகனுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிற பிள்ளைகளை சந்ததிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அவருடைய ஊழிய காரியங்கள் பிசினஸ் காரியங்களை பொறுப்பேற்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தாயாரா இருக்கிற ராஜா அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தாயாரோடு உங்களை கரம் விடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் பாட்டுகளை கொடுத்து ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே, சகோதரி ஜான்சிக்காய் குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாதி ஜெம்சம்மா, இந்த தாய்மாருக்காக இவருடைய சந்ததிக்காக ஆண்டவரே எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை பொருட்படுத்தவரே எங்களுக்கு சோத்திரம். சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை திருப்பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுத்து மருமகளையும் ஒப்படைக்கிறோம். அப்பா, இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார தேவைகள் ஊழியத்தின் தேவைகள் குடும்ப தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேலையிடத்தில் இருந்து செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் துணியாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி அடையும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வருங்காலத்திலும் இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபைக்கா ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்கா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நீங்க கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியப்பா. இந்த வானொலியில் உள்ள கருவிகளுக்காய் நன்றி. தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளே ஜூம் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்க தந்து ஜெபிக்கிறோம். ஜோவலுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து ஏசப்பா அந்த பிள்ளை ஆண்டவரே பேசத்தக்கதான கிருபைக்கா ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமாய் எல்லா துதி கனம் மகிமை வல்லமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்த ஊழியர் சௌரியை மீட்பராஜாக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே போல் அதிகாலை வேளையில் இணைந்த மதிய வேளையிலே மாலை வேளையில் இரவு வேளையில் இணைந்து உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே நாங்கள் இந்த வேளையிலும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இன்றைய நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 20ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசனங்கள்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாய் இரு என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே
எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய உதாரணத்தை இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன என்று பார்க்கிற வேளையிலே விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசத்திலே அங்கே உறுதியாயும் நல்மனச்சாட்சியும் உடையவனாய் இந்த நாட்களிலே இருந்து கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை இந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் தீமோத்தேயுவுக்கு பவுலடிகள் இந்த நாட்களிலே எழுதுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பவுலடிகள் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்றால், உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே முதலாவது, அதாவது இங்கே தீமோத்தேயுவை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நீ நல்ல போராட்டம் பண்ணும்படிக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நல்ல போராட்டத்தை பண்ணும்படிக்கு, ஜெயம் பெற்றவனாய் ஓடும்படிக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனாய் இந்த நாட்களில் நடக்கும்படிக்கு இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவன் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களிலே தீமோத்தேயுவுக்கு அந்த நிருபத்தை எழுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் எப்படியும் வாழலாம் என்று சொல்லி நினைத்து இந்த நாட்களிலே வாழ முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவன் கிறிஸ்துவனாலே அழைக்கப்பட்டவன், கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்கிறவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அதாவது நல்ல போராட்டம், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வருகிற அந்த போராட்டம், அது மட்டுமல்ல இந்த கட்டளைகளை, அங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் குறித்து இந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்தையும் நல் மனசாட்சியும் இந்த நாட்களிலே உடையவனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே விசுவாசமும் நன்மனச்சாட்சியும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்பதையும் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, நாங்கள் விசுவாசத்திலே நல்ல உறுதியாக இந்த நாட்களில் இருந்து அங்கே ஒரு நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் உடையவராய் இருந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு எப்படியாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படியான சூழ்நிலையிலே என்னென்ன நிலைப்பாட்டில் எழுதப்பட்டது, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது நமக்குள்ளே விசுவாசம் உருவாக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எடுத்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மனச்சாட்சி இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு அங்கே உண்மையான ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருப்போம். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, விசுவாசத்திலும் நன்மனச்சாட்சியும் உடையவராயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.